இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து வர ஃபீலிங் கிடையாது. அது நம்ம எடுக்கிற ஒரு லாங் டேர்ம் டெசிஷன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே சில கேள்விகள் கேட்டுக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்டடாக இருக்க முடியும்? ஒரு சின்ன மார்க்கெட் ஃபாலோ இல்லை ஒரு மார்க்கெட் கரெக்ஷனோ ஆகுதுன்னா எந்த லெவல் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியும்? இந்த நியூஸு, சோஷியல் மீடியா ஹைப் அண்ட் நாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பதட்டப்படாமல் இருக்க முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்மளோட பதில்கள் 100% தெளிவாக இல்லை அப்படின்னா நம்ம பொறுமையில் இல்லை, ஒரு ஹோப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் தான் அர்த்தம். ஹோப் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குருட்டு நம்பிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குருட்டு நம்பிக்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்க முடியாது. மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் லாபத்தை எடுக்காமல் பொறுமையாக இருப்பேன். ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் ஷேக் ஆனாலும் நானும் ஷேக் ஆகிடுவேன். இதுக்கு பேர் பேஷன்ஸ் கிடையாது, பட் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் நம்மளோட பேஷன்ஸ் லெவலை எப்போல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்? நம்மளோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவில் போகும்போது, மார்க்கெட்டில் எந்த ஒரு மேஜர் மூவ்மெண்ட்டும் இல்லாத போது, அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி உலகமே தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான் சிறந்த முதலீடுன்னு பேசும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ தங்கம் வெள்ளி இருந்தாலும் நமக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வந்துடும். பட் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குழப்பமான, ஒரு நிச்சயமற்ற, ஒரு சைலண்டான சிச்சுவேஷனில் தான் நம்ம செஞ்சுருக்கிற ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் காம்பவுண்டிங், கூட்டுதல், கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க, அதுவே ஸ்டார்ட் ஆகும்.